ஒரு பழமொழி ஒன்று இருக்குங்க. பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. அதே மாதிரி இல்லைனா சாக்கடையோட சேர்ந்த குப்பையும் மணக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமா? என்ன கேவலம் அது? ஆ எனக்கு புரியல. அவ்வளோ தூரம் பார்வதியும் கம்முருதினும் சண்டை போட்டு நேத்திக்கு என்னால் வீடியோ போட முடியலன்ற ஒரு சில வேலைகள் இருந்துச்சு. அதனால தான் நேத்திக்கு நடந்ததை பற்றி நான் ஃபஸ்ட்டு பேசிவிட்டு இன்றைக்கி நடக்க போகிறத பற்றி நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக பேசுகிறேன். வீடியோ ரொம்ப முக்கியம். பார்வதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே முட்டு கொடுக்காதீங்க. தப்பு பண்ணால் தப்பு தான். இப்போ இத்தனை நாளாக நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா கமருதீன் உண்மையாகவே ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸ் அந்த இடத்துல கிரியேட் பண்ணி பார்வதிக்கு எதிராக மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க சக கண்டஸ்டண்ட்டுக்கு பயப்படுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணால் நம்ம காரை தூக்கணும். இதை வீக்கெண்டில் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இதை மனசில் வச்சு நான் கூட நினச்சேன், நம்ம கமருதீன் அந்த அளவுக்கு தெளிவில்லாதெல்லாம் கிடையாது, முட்டாலாம் கிடையாதுங்க. அவன் தெளிவாக இந்த பிரச்சனையை இப்படியே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா வீக்கெண்டில் நமக்கு ரெட் கார்டு கொடுக்குற வரைக்கும் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் நமக்கு லைஃப்க்கு ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு இதை இங்கே முடிக்கணும்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக நேத்திக்கு நினைக்கிறேன், நேத்திக்கு முந்தா நேற்று நைட்டு பார்வதி காலில் சாஷ்டாங்கமாக விழுந்துட்டான் நம்ம மக்குருதீன் விழுந்து, நான் பண்ணது தப்பு, நான் பேசுனது தப்பு, நான் பண்ண டொமஸ்டிக் வைலன்ஸ் தப்பு. ஆக்சுவலாக பாரு இந்த இடத்துல தெளிவாக கேம் ஆடுறங்கிற பேரில் சில விஷயங்கள்லாம் வாங்கிட்டாங்க. அவன் பண்ணது தப்பு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்று சேர்றாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது அவன் அப்படி பண்ணுறான், அவன் ஃபீலிங்ஸுக்காக பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. அவன் முழுக்க இந்த கேம் ஷோவில் நம்ம கண்டினியூ ஆகணும், இந்த கேம் ஷோவில் அடுத்த லெவலுக்கு போகணும், நம்ம லைம் லைட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்வதியை அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறான். பிரச்சனை வரும்போது யூஸ் பண்ணிக்கிறான், திரும்ப ஆஃப்டர் பிரச்சனை அது எப்படி ஓவர் நைட்டில் பார்வதியால் மாற முடியுது? உனக்கு அவன் மேலே அவ்வளோ லவ் இருந்துச்சு அப்படின்னா கூட ஒருத்தவங்ககிட்ட எந்த அளவுக்கு வக்கரமாக நடந்துட்டு எவ்வளோ தூரம் சண்டை போட்டு எவ்வளோ தூரம் அவங்ககிட்ட வன்முறையில் ஈடுபட்டோம், திரும்ப அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணுற அப்படின்னா நீ என்ன கேம் ஆடுற, நீ உனக்கு என்ன புரிதல் இருக்குது? அதுதான் மக்களை எவ்வளோ ஸ்ட்ராங்கான பீப்புளாக இருந்தாலுமே இந்த காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் வரும்பொழுது அவங்க முழுசாக தொலைஞ்சிடுறாங்க. அந்த இடத்துல அவங்களே மறந்துடுறாங்க, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, என்ன பண்ணணும். நம்ம வெளியில் கூட சில விஷயங்கள் பார்க்குறோம்ல. ஸோ அதெல்லாம் இதனால தான் கண்ணு மறைச்சிடுது. அவன் பண்ண தவறுகள் எல்லாமே உங்கள் காதல் முன்னாடி கண்ணு மறைச்சிருச்சா? என்ன கேவலம் இது? அவ்வளோ சண்டை போட்டு எனக்கு இதுக்கு நடுவில் இதெல்லாம் போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஒன்று சேர்ந்துட்டு மறுநாள் எல்லாரும் காரி துப்பாத முறையாக கேட்குறாங்க. விக்ரம்லாம் கூப்பிட்டு சீரியஸாகவே சொல்கிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்குது எனக்கு பிடிக்கல. வக்கரம் நிறைய இடத்துல வன்மங்கள் கூட்டுவோம், வக்கரமாக இருப்பான். ஆனால் அவன் சொன்னது தான் என்னோட கருத்தும். இப்போ வக்கரம் என்ன சொன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சுற்றுறது பிடிக்கலை அப்படின்னா இத்தனை நாள் பண்ணது நீங்கள் கேமுக்காக பண்ணுறீங்களா, இல்லை நாங்கள் எல்லாரும் பைத்தியக்காரம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுநாள் உட்காந்து பேசுகிறாங்க. ஸோ பேசும்பொழுது சாண்ட்ராவை பற்றி வன்மத்தை கொட்டுறான். இப்போது நம்ம மக்குருதீன் என்னன்னா வச்சுங்களேன், சிம்பிளாக பாரு கூட திரும்ப பாருவை எதிரில் நிற்க வச்சுட்டு கேம் ஆட முடியாது, சண்டை போட முடியாது, நமக்கு எதிரான சில பாயிண்ட்ஸ் வரணும். ஆல்ரெடி நம்ம ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸ் வர பண்ணிட்டோம். இப்போ பார்வை நம்ம கூட வச்சுக்கிட்டு சாண்ட்ராவை அட்டாக் பண்ணலாம். இவனுக்கு சாண்ட்ராவை அட்டாக் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? இவங்க லவ் கேமில் இடையில ஒரு லவ் கேம் ஆடினாங்க, இல்லை இவங்களுக்கு நடுவில் இவங்க ஏதோ சில விஷயங்களை மூட்டி விட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னதெல்லாம் காரணம் இல்லை. உண்மையான ரீசன் என்னன்னா, இவனோட பிஆர் ஆக்டிவிட்டி உள்ளே போயிட்டு சாண்ட்ரா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ரியலான ரீசன் அதுதான் நண்பர்களே. அதை தவிர ஒன்றுமே கிடையாது. இவனோட பிஆர் ஆக்டிவிட்டியை உள்ளே போயிட்டு ப்ரூட்டலி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அதனோட காண்டில் இவன் பார்வை கூட வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு பார்வை எதிரில் இருந்தால் நம்மளால் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ நான் சாண்ட்ராவுக்கு சப்போர்ட்டெல்லாம் கிடையாது, இருக்கிற யதார்த்தத்தை நியாயத்தை பேசுகிறேன். இப்போ சாண்ட்ரா மேலே இந்த இடத்துல என்ன தவறு இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை தவறு இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இது பண்ணுறேன். இவங்களுக்கு நடுவில் பாருக்கு சப்போர்ட் போனது மட்டும்தான் சாண்ட்ரா பண்ண தப்பு. இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டுன்னு விட்டுருக்கணும். எப்படி வழக்கம் போல் பாரு இருப்பாங்களோ, எப்படி இதுவானா இருப்பாங்களோ. நான் கூட ஏன் சப்போர்ட் பண்ணலாம், ஒரு கேம் ஆடுறாங்க, இதை தாங்க. இதை தவிர சில விஷயங்கள்லாம் பண்ணிடுறாங்க. இருக்க நான் 1 by 1 வரேன். ஃபஸ்ட்டு அந்த விஷயங்கள் போவோம். நேற்று விஷயத்தை முடிச்சிருவோம். நேற்று அதுக்கப்புறமா போயிட்டு பேசுகிறான், நார்மலாக பேசுகிறான். எங்களுக்குள்ள இந்த பிரச்சனைலாம் நாங்கள் ஒன்று சேர்ந்து சொன்னோம்னா சாண்ட்ராவுக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுது. எல்லாரும் உட்காந்து பேசுகிறாங்க. இது என்ன இவ்வளோ கேவலமாக போயிட்டு இருக்கு, இவ்வளோதான் இவங்களோட இது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு கட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா கிச்சனில் இவனு கிச்சன் டீம் உட்காந்து காய்கறி நறுக்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு கான்வர்சேஷனில் எனக்கு சாண்ட்ராவெலாம் எனக்கு சாண்ட்ராக்காவை ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு தான் எனக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மக்குருதீன் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறான். தெளிவாக நோட் பண்ணிங்க. உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்கன்னா, உன்னை எனக்கு எப்போ நான் பிடிக்கும்னு சொல்லி சொன்னேன், எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த இடத்துல மக்குருதீன் ட்ரிகர் ஆகிட்டான். அப்படியே மூஞ்சில் அவனை பார்த்தா தெரியுமே ட்ரிகர் ஆகிட்டானா உட்காந்து அடுத்தவங்களை ட்ரிகர் பண்ணி விட்டு ஒரு வேலையை பார்ப்பான். உட்காந்துட்டு என்ன சொல்கிறான்னா, இவங்கெல்லாம் பிடிக்கும்னு நினச்சேன், இவங்க என்னை இப்படி பேசுகிறாங்க, இவங்களே ஒரு ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி ஃப்ராடுங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுற மக்கள். இது தப்பா சரியா நீங்கள் சொல்லுங்கள்.
இப்போது சாண்ட்ரா பாருக்கு ஆதரவாக ஒரு பொண்ணு கஷ்டப்படுது, ஒரு மனசளவில் உடஞ்சி போயிருக்கு, அவளுக்கு வந்து ஒரு நீடு தேவை, அவளுக்கு வந்து ஒரு ஒரு ஆள் இருக்கணும் கூட, அப்போ தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணதுக்கு இது அவங்களுக்கு தேவையா? ஃப்ராடுன்னு சொன்னோம். ஏன்னா இவன் ஏஜ் என்ன, 32 வயசு, அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 40, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8-9 வயசு இருக்கிற ஒரு பெண்கள்கிட்ட போயிட்டு நீ ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ட்ரிகர் ஆகிட்டாங்க. ட்ரிகர் ஆகிட்டு நீ வந்து பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டாங்க. இப்போ வெளியில் போயிட்டு உட்காந்து அவங்க வன்மத்தை கேட்குறாங்க. ஏன்னா அவங்க கேமை பார்த்துட்டு வந்திருப்பாங்கல்ல, இவங்க பண்ண விஷயங்கள்லாம் சொன்னால் நாரிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இது முடியுதுங்களா? அதுக்கப்புறம் திரும்ப இவன் போயிட்டு சாரி கேட்குறான். இவனை பற்றி தான் தெரியுமே, அடுத்த ஒரு நிமிஷத்தில் சாரின்னு கேட்டுருவான். அவன் வந்து அதாவது ஃபீல் பண்ணி சாரி கேட்குறோம், 1 ஹவரில் 1/2 ஹவரில் சாரி கேட்க மாட்டான். அவனுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். அவங்க பண்ண தப்புங்கிறத வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசிறங்கி ஃபீல் பண்ணி சாரி கேட்கறது வேறு. ஆனால் மக்குருதின் இந்த வீட்டில் வந்து ஒரு 100 சாரிக்கு மேலே கேட்டிருப்பான். அவன் சாரி கேட்காத ஆளே கிடையாது. இருக்கிற 20 கண்டஸ்டன்ட் ஆளுக்கு 5 சாரின்னு வச்சா கூட 100 சாரி வந்தது. அந்த மாதிரி இத்தனை சாரி சண்டை போட்டு சாரி கேட்பான். கேட்ட உடனே அவங்க வந்து காதை பொத்திக்கிட்டு போகிறாங்க மக்களே. ஸோ இதோட முடியுது. அதுக்கப்புறம் டாஸ்க்லேயும் இந்த பிரச்சனை நீடிக்குது. அந்த டாஸ்க் மேட்டரை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன். இது முடியுது, நியூ இயர் செலிப்ரேஷன் முடியுது. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு டாஸ்க் ஒன்று நடக்குது. இதனோட தொடர்ச்சி தான் இங்கே வருது. இப்போ இதுக்கு நடுவில் பாரு மேலே நான் ஏன் வந்து கோவப்படுறேன் அப்படின்னா, பாரு உனக்கு வந்து கொஞ்சமாச்சும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? உன் கூட இருந்து உனக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருப்பான். ஸோ அவங்களுக்கு அவன் வந்து உட்காந்து பேசும்பொழுது நீ வந்து அட்லீஸ்ட் வந்து நான் சொல்கிறேன், டேய் அவன் என் கூட இருந்தா, எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தா, நீ எப்படி நீ வந்து என்ன பிஆர் ஆக்டிவிட்டியை பற்றி பேசுகிறான், நான் அதுக்காக பேசுகிறேன்னு சொன்னால் வேற. அவன் சொல்கிறான் நீ லவ் கேம் ஆடின, எங்கள் 2 பேருக்கு நடுவில் புந்து நீ லவ் கேம் ஆடி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பாரு என்ன பண்ணியிருக்கணும், ஏய் அவன் எனக்கு உண்மையாகவே சப்போர்ட்டிவாக இருந்தா அவள் நீ பேசக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் பாரு வந்து மக்குருதின் கூட இருந்துடக்கூடாது, சாண்ட்ரா கூட தான் திரும்ப இருந்துடும். ஒருவேளை உனக்கு உண்மையிலுமே என் மேலே லவ் இருந்துச்சுன்னா, உண்மையிலுமே காதல் இருந்துச்சுன்னா, ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா வெளியில் போய் வச்சுக்கலாம். இந்த வீட்டில் நமக்கு வேண்டாம். கரெக்டு தானேங்க? இந்த வீட்டில் வேணாம். இந்த வீடு வந்து இது எப்படி அவன் யூஸ் பண்ணுறான்னா ஜஸ்ட் கேமுக்கு தான் யூஸ் பண்ணுறான். நீங்கள் வேணால் பாருங்க, எழுதி வச்சுங்க. ஆஃப்டர் எவிக்ஷனுக்கு அப்புறமா அவன் இவளை கண்டுக்க மாட்டான். இவ வந்து மாட்டிக்க போகிறான். இவருக்கு தெரில பாரு கூட ஒரு ஃபீலிங்ஸில் இருக்காளா இல்லை அவளும் கேம் ஆடுறாளா என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், மக்குருதின் கண்டிப்பாக வெளியில் வந்து கழட்டி விட்டுருவான். இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ கேமுக்காக உள்ளே யூஸ் பண்ணி என்ன 10 நாளைக்கு தான் அவ்வளோதான் யூஸ் பண்ணுவான். மிஞ்சி போனால் இந்த வாரம் இருந்தால் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வாரம் போகிற போக பார்த்தா 2 பேருக்குமே ரெட் கார்டு வரும் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போது இந்த விஷயத்தில் வந்து யூஸ் பண்ணிட்டு சில விஷயங்கள் பண்ணுறான்ல, அப்போ பாருக்கு எங்கெங்க அறிவு போச்சு? எதுக்குங்க சாண்ட்ராவுக்கு எதிராக போகணும்? சாண்ட்ரா கூட நின்றுக்கணுங்க. ஏன்னா நான் திரும்பி சொல்கிறேங்க, நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து சந்தோஷமான நேரத்தில் நம்ம கூட இருந்தவங்கள விட நம்ம கஷ்டமான சுச்சுவேஷன் நமக்கு யார் நம்ம கூட இருந்தாலும் நமக்கு உதவி பண்ணாங்களோ அவங்களுக்கு எந்த சுச்சுவேஷன்லையும் மறக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம தான் ஃபஸ்ட்டு போய் நிற்கணும். அப்படி இருக்கும்போது சாண்ட்ரா கூட இருந்த சாண்ட்ராவை அவ்வளோ அபியூஸ் பண்ணுறான், அவ்வளோ தூரம் பேசுகிறான், வாங்கிட்டு அவளை பற்றி வந்து சாண்ட்ராவை பற்றி வன்மத்தை கேட்குறான். அப்படி இருக்கும்போது பார்வதி கேட்டிருக்குமா இல்லையா? அதனோட தொடர்ச்சியாக நீ காக் டாஸ்க்ங்கிறது ஒன்று நடக்குது. வீடியோ லென்த்தாக போனால் தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. இது எல்லாருக்குமான வீடியோ. கமருதீன் ஃபேன்ஸு, பார்வதி ஃபேன்ஸு, வினோத் ஃபேன்ஸு, சாண்ட்ரா ஃபேன்ஸு எல்லாருக்குமான வீடியோ. இங்கே நான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், இவங்களுக்கு எதிராக பேசுகிறேன் அப்படிங்கிறனால நியாயத்தை பேசுகிறேன். நியாயமாக இருக்கணும், ஓகேவா? நான் அதனால தான் சொல்கிறேன், பாரு வந்து ஒரு ராங்கான ரூட்டில் போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கார் டாஸ்க்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த கார் டாஸ்க் வந்து மலையாளத்தில் வந்து ரொம்ப பிரபலமான டாஸ்க்கு. இந்த டாஸ்கில் வந்து எல்லோரும் உள்ளே போகணும், வெளியில் வந்து அவங்களால உட்கார முடியாமல் வெளியில் வரவங்க இல்லைங்கிறது தள்ளி விடலாம், சம்திங் ரூல்ஸ் வந்தால் தான் நமக்கு அதை பற்றி கிளியராக தெரியும். அதுக்கு நடுவில் சாண்ட்ராவுக்கு இவங்களும் ஒரே சீட்டில் தான் உட்காந்துருக்காங்க. நீ ப்ரோமோ ஒன்றில் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரோமோலே வந்து என்ன சொல்கிறான்னா ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் ஆரம்பிக்கிறான். நேற்றுக்கு நைட்டு இந்த பிரச்சனை வந்துருச்சு, இந்த பெரிய பிரச்சனையாகிடுச்சு, சாண்ட்ரா ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு பிரச்சனை வந்துருச்சு, அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. நான் இந்த வீடியோ வந்து எதுக்கு நான் டிலே போடுறேன் அப்படின்னா வந்து உண்மையாகவே யார் இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். மக்குருதீன் என்ன சொல்கிறான், ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். அது வரைக்கும் வந்து நம்ம சாண்ட்ரா வந்து ஆரம்பிக்கல. அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம விக்கல்ஸ் என்ன சொல்கிறான், இங்கே வந்து ரொமான்ஸ் கேம் ஆடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் எங்கே ரொமான்ஸ் பண்ணி தான் சர்வை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்லுது. வெக்கமா இல்லையா பாரு? நான் இப்பயும் சொல்கிறேன், உங்ககிட்ட கேமர் நீ நல்லா வந்து கேம் ஆடக்கூடிய ஆள். மக்குருதீனை விட்டுட்டு நீ தனியாக வந்து கேம் ஆடினாலே சூப்பராக வெளியில் தெரிவேன். இந்த காதல் கருமாந்திர கண்டென்ட்டை கொடுத்து தான் நீ வெளியில் தெரிவேன்னா நீ இருக்கவே வேண்டாம், வெளியில் வந்துரு, அங்கே வேண்டாம். அது நமக்கான இடமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். லவ் கண்டென்ட்டை கொடு. அது எப்படி அது மனசாட்சி ஓவர் நைட்டில் எப்படி மாற முடியுது எனக்கு புரியல. இப்போ இந்த வீடியோ போட்டதுனால வந்து நிறைய பாரு சப்போர்ட்டெல்லாம் என்னை வந்து திட்டுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக நியாயத்தை பேசாமலாம் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல சாண்ட்ரா வந்து இந்த இடத்துல சொல்லும் பொழுது
லவ் கேம் தான் ஆடுறா, சார் நம்ம ரொமான்ஸ் பண்ணி தான் சர்வை பண்ணணும்னு சொல்லும்போது திரும்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து உங்கள் கேரக்டரை பற்றி தான் தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டரை பற்றி ஊருக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. அது சொன்ன உடனே பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, பாத்தியா வன்மத்தை கேட்குறாங்க, பர்சனலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க. ஏன்னா அவன் ஸ்கேம்டான்னு ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து ஆமாம் பாரு பொறுக்கித்தனம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவன் ட்ரிகர் ஆகிட்டான். இந்த இடத்துல சாண்ட்ரா மேலே ஒரு சின்ன தவறுன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்த உடனே ஸ்கேம்ட்ராவுக்கு பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடக்கூடாது தான், ஆனால் பொறுக்கின்னு சொல்லிட்டாங்க. உடனே கமுருதனை பற்றி நமக்கு சொல்ல வேணும். பொறுக்கின்னு சொன்ன உடனே அசியசியமாக பேசியிருக்கான், வாடி போடின்னு பேசுகிறான். சாண்ட்ரா எனக்கே ஸ்கேம்டான்னு வந்து சாண்ட்ராவோட ஏஜ் என்ன, இவனோட ஏஜ் என்ன, 8-9 வயசு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ஒரு அக்கா ஸ்டேஜில் இருக்குவேன். அவங்கள போயிட்டு வாடி போடின்னு பேசுறது, அசிங்கமாக திட்டுறது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பீப் வேர்ட்ஸ், நிறைய வார்த்தைகள் விட்டுருக்கான். துப்பிரோன்னு சொல்லியிருக்கான், முடிஞ்சா துப்புடான்னு சொல்லியிருக்காங்க. நீ யாருடைய என்னை பேர்த்து பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். இப்போ இவன் தானே ஆரம்பிச்சான், மக்களும் தானே ஆரம்பிச்சான் அந்த இடத்துல, எதுக்குன்னு சொல்லி கேட்குறேன். இதெல்லாம் போயிட்டு நீங்கள் 2வது ப்ரோமோவில் பாருங்கள். 2வது ப்ரோமோவில் தான் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது. 2வது ப்ரோமோவில் லிட்டரலாக மக்ருதினும் சாண்ட்ராவும் சேர்ந்து மக்ருதினும் பார்வதியும் சேர்ந்து சாண்ட்ராவை ஃபிசிக்கல் வைலன்ஸ் பண்ணியிருக்காங்க, இடித்து தள்ளியிருக்காங்க வெளியில். இடித்து தள்ளின அந்த வேகத்தில் போயிட்டு அவங்க கீழே விழுந்து அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஏற்பட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்காங்க பிக் பாஸ் வீட்டில் இருந்து. ஓகேவா, ரியலாக நடந்த விஷயங்கள் இது எல்லாமே. ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்து திரும்ப உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நான் இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் இங்கே தான். இந்த இடத்துல பார்வதி கமுருதன் 2 பேரும் சேர்ந்து தான் சாண்ட்ரா மேலே ஃபிசிக்கல் வயலன்ஸில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வருது. எப்படிங்க இதே பார்வதி எதிராக மக்குருதன் வந்து ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸில் ஈடுபடும் போது நம்ம அவங்களை எவ்வளோ காரி துப்பிடுவோம். அப்படி இருக்கும்போது ஒருவேளை பார்வதி நான் இது வந்து ஒருவேளை நடக்கலைன்னா பிரச்சனை கிடையாது, ஒருவேளை நடந்துருச்சுன்னா நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தா கூட அதுக்கு நான் வந்து ஆதரவாக தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பெண் உனக்கு எதிராக ஒருத்த வந்து ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸில் ஈடுபடும் போது ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய இன்னொரு பெண் வந்து உங்களுக்கு அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட இருந்து இன்னைக்கு கார் உள்ளார போயிட்டு அவன் வந்து சும்மா ட்ரிகர் பண்ணிக்கிட்டு அந்த லேடி என்னென்ன தப்பான வார்த்தை யூஸ் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு வெர்பலாக யூஸ் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறான். அப்படி அவன் யூஸ் பண்ணும்பொழுது நீ என்ன பண்ணியிருக்கணும், இந்த நேரத்தில் உடனே நேத்திக்கு சும்மா அப்படியே அந்த இடத்துல வந்து சாண்ட்ராவும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ற, அது எங்க செயலில் காமிக்கிற. அவ கோமா போனா கூட நீ காலில் விழுந்து அவங்ககிட்ட மன்னிப்பிக்கணும். எப்படி உனக்கு மக்குருதன் காலில் விழுந்தாலும் அந்த மாதிரி சாண்ட்ராவை கூட இருந்தாலும் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல சாண்ட்ராவை இவ்வளோ தூரம் போகும்போது நீ என்ன பண்ணியிருக்கணும், அவனை ஸ்டாப் பண்ணியிருக்கணும். நீயும் சேர்ந்து சாண்ட்ரா வெளியில் தள்ளி விட்டுருக்க. எனக்கு வந்து வீடியோ வரல, நான் ஒருவேளை அதில் நடந்தது வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸ் 2 பேர் ஈடுபடலை அப்படின்னா ஓகே, நான் மன்னிப்பு கேட்குறேங்க. பார்வதி ஃபேன்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். ஒருவேளை அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம், எப்படிங்க? எனக்கு அது எவ்வளோங்க எல்லாம் மாரி போவீங்க. நீங்கள் வந்து லவ் கண்டென்ட் கொடுத்தீங்க, ஓகே ஒத்துக்கிட்டோம். 18+ கண்டென்ட் கொடுத்தீங்க, ஓகே ஒத்துக்கிட்டோம். எல்லாரும் பார்க்குற ஷோவில் இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு இந்த வாரம் ஒழுங்காக தனியாக கேம் பண்ணீங்க, அதை நாங்கள் வந்து ஓகே வரவேற்றோம், பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணோம். இப்போது ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஒரு பெண்ணை வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸை யூஸ் பண்ணி அவங்கள வந்து அடித்து வெளியில் துரத்த வேண்டிய அந்த அளவுக்கு வன்மை என்ன? அவன் தான் மூளை கெட்டவன், அவனுக்கு அறிவுங்கிறது இல்லை, அவனுக்கு மூளை இல்லை, அவன் கூட சேர்ந்து நீ ஏன் பார்வதி ஆடுற? அப்படிதான் எனக்கு கேட்க தோணுது. இது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு செயல், இது எங்க போய் முடிய போகுது? இதை விஜய் சேதுபதி கண்டிப்பா வீக்கெண்ட்ல கண்டிக்கணும், கண்டிப்பா இதை பத்தி பேசணும். திரும்ப 2வது ப்ரோமோல வரட்டும், இதை பத்தி நான் பார்த்துட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது வரைக்கும் சும்மா தேவையில்லாம பார்வதி ஃபேன்ஸ் வந்து பாருக்கு முட்டு கொடுக்காதீங்க. நான் திரும்பி சொல்றேன், தயவு செஞ்சு நியூட்ரலாக பேசுங்க. அவங்க கேம் ஆடினது வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணேன், அவங்க எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணிடுவோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் வயலன்ஸுங்கெல்லாம் நோ மோர் சப்போர்ட். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன் அந்த இடத்துல யாராக இருந்தாலும் சரி, யாருக்கு நடந்தது, இது பார்வதிக்கு நடந்ததாலும் நான் பேசியிருப்பேன், அரோராவுக்கு நடந்ததாலும் பேசியிருப்பேன், எந்த பெண்களுக்கு நடந்தாலும் பேசியிருப்பேன், எந்த ஆண்களுக்கு நடந்தாலும் பேசியிருப்பேன். இது எல்லாம் மீறி அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்துட்டு நான் டீட்டெயிலாக உண்மையிலுமே யார் பக்கம் தப்பு இருக்குது பார்த்தா தான் தெரியும் நமக்கு. பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோவில் இதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.